ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் பிரவீன், விஸ்டா அகாடமி ஈரோட்ல இருந்து. ஸோ ஆல்ரெடி ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. என்ன இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னு. பொங்கல் பற்றி பேசிட்டோம். எல்லாம் இப்போது பொங்கல் நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் பொங்கல் முடிச்சதுக்கப்புறம் நமக்கு நிறைய வேலைகள் இருக்கு இல்லையா, அதுக்கான விஷயங்களும் சைட் பை சைடு கொஞ்சம் பார்த்துடலாமே அப்படின்றக்காக மட்டும்தான் மெயினாக அந்த வீடியோ. ஸோ மெயினாக எல்லாத்துக்கும் இந்த வருஷம் வந்திருக்க, அதாவது பேங்கிங் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு பேங்கிங் கால்ஃபர்ஸ், எஸ்பிஐ கிளர்க்கு பிஓ வந்துட்டு போனது தெரியும், அண்ட் ஆர்ஆர்பி கால்ஃபர் ஆனது தெரியும். தோஸ் ஆர் ப்ரிப்பரிங் ஃபார் ரயில்வேஸ் அண்ட் டிஎன்பிஎஸ்சி வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு அதுவும் கால்ஃபர் ஆயிடுச்சு. பிளானர் கொடுத்துட்டாங்க. அண்டு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் போர்டு அதுவும் வரப்போகுது. அண்டு இதுக்கு அடுத்தது, அதாவது என்ன சொல்றது, எழுதியே போட்டுறேன். ஸோ தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் போர்ட் போலீஸ், அதாவது போலீஸ் ட்ரைனிங், போலீஸ் ஜாப் போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கான வரப்பிரசாதமும் இந்த வருஷம் கிடைச்சிரும். அண்ட் இது எல்லாம் விட மிக முக்கியமானது, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எஸ்எஸ்சி அவங்களும் ஆனுவல் பிளானர் கொடுத்துட்டாங்க. சரி சார், இப்போ எதுக்கு சார் இதெல்லாம், இப்போ என்ன பண்ண போறீங்க, இந்த வீடியோவில் என்ன சொல்ல போறீங்க அப்படின்னா, இப்போதான் கண்ணா மெயின் பிக்சரே ஆரம்பிக்குது. என்ன மெயின் பிக்சர் அப்படின்னா, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், தயவு செஞ்சு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்கான ரிமைண்டர் வீடியோ தான் இது. இந்த 2025க்கு கண்டிப்பா இந்த வருஷம் நான் கவர்மெண்ட் ஜாப் வாங்கியே ஆவேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அதுக்கு முன்னாடி என்ன நம்ம பண்ணணும் அப்படின்னா, வந்திருக்க நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் இருக்கணும். அதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ எஸ்பிஐயில் ஆல்ரெடி கிளர்க்கு, நம்ம இங்கேருந்து ஆரம்பிப்போமே, ஆல்ரெடி கிளர்க்குக்கு 7/1/2025 அப்ளிகேஷன் டேட்டே முடிஞ்சது. ஓகேவா? ஸோ இதை தவற விட்டவங்க தயவு செஞ்சு, ஏன்னா இது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்கு, ஆல் ஓவர் இந்தியா 13,735 வேகன்சி கேட்டிருந்தாங்க. அண்ட் இது ஜஸ்ட் 600 வேகன்சிஸ் தான் கேட்டிருக்காங்க. எதுக்கு? எஸ்பிஐ பிஓக்கு. ஃபர்ஸ்ட் சொன்ன எஸ்பிஐ கிளர்க்குன்னா முடிச்சிருங்க, அது டைம் முடிஞ்சு. அப்ளை பண்ணாதவங்களுக்கு அடுத்த வாய்ப்பு ஆண்டவன் கொடுக்குறான். எஸ்பிஐ பிஓக்கு வர 16ஆம் தேதியோட முடியுது. ஸோ இன்னைக்கு பொங்கல்னா 14ஆம் தேதி, இன்னும் 2 நாள். இன்னைக்கு சேர்த்தீங்கன்னா இன்னும் 3 நாள். லாஸ்ட் மினிட்ல இருக்கீங்க. யார் யார் அப்ளை பண்ணலையோ தயவு செஞ்சு அப்ளை பண்ணிக்கோங்க. சொல்ல முடியாது, நீங்க நினைக்கலாம் 600 வேகன்சி எப்படி சார், நீங்க இல்லை, தமிழ்நாட்டில் இருக்க 99% நினைப்பாங்க 600 வேகன்சிக்கு எப்படி சார் எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு. ஸோ தயவு செஞ்சு அதெல்லாம் மைண்ட்ல வச்சுலாம் நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல எழுத முடியாது. 6 வேகன்சி கேட்டிருந்தாலும் எழுதணும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம சொல்ல முடியாது இதுல எந்த அளவுக்கு ப்ரிப்பரேஷனும் ஒன்று இருக்கோ அந்த அளவுக்கு அவனும் இருக்கும். ஓகேவா? என்ன சார் நீங்களே எப்படி சொல்றீங்க? வரப்போற காலகட்டங்கள் அப்படி இருக்கு. பாப்புலேஷன் எகிரி போச்சு. இன்னைக்கு ஒரு வீட்டுல இருக்கிற எல்லாருமே டிகிரி முடிக்கிறாங்க. வீட்டுக்குள்ளேயே காம்படிஷன் இருக்கு. தம்பி யூஜி முடிச்சிருப்பான், ஆனா அண்ணன் பிஜி முடிச்சுட்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பான். அண்ணன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கப்பே தம்பி யூஜி முடிச்சு டக்குன்னு வந்துருவான். எதுக்கு? இந்த லைனுக்கு. ஸோ வீட்டுக்குள்ளேயே காம்படிஷன் ஆரம்பிச்சிடும். அதனாலதான் சொல்றேன், எந்த நோட்டிபிகேஷனையும் விடாதீங்க. ஓகேவா? அடுத்தது 2வது ரயில்வே ஆர்ஆர்பி குரூப் டி. நான் முன்னாடியே ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன், நம்ம தமிழ்நாடு மக்களை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்களோ, மற்ற பேங்கிங் எஸ்எஸ்சிக்கு விடுங்க, அதெல்லாம் நம்மளால ஒன்றும் அந்த அளவுக்கு கண்டுக்க மாட்டாங்க. அதை விட அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்றது நம்ம ரயில்வே தான். ஏன் சார், என்ன சார் ரீசன் அப்படின்னா, இந்த ரயில்வே பார்த்தீங்கன்னா குரூப் டிக்கு வெறும் 10வது முடிச்சிருந்தாலே போதும்பா. சேம் நம்ம இந்த குரூப் 4 இருக்கு இல்லையா டிஎன்பிஎஸ்சியில், அந்த மாதிரி தான். 18 வயசு கம்ப்ளீட் பண்ணியிருந்தா போதும், 10வது முடிச்சிருந்தாலே போதும். வர 23ஆம் தேதி தான் கண்ணா ஆரம்பிக்கிறாங்க. எதுக்கு? அப்ளிகேஷன் டேட்டே அப்பதான் ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட 32,400 வேகன்சி. ஓகேவா? ஸோ கொஞ்சம் பாடுபட்டு படிச்சீங்கன்னா, சார் நான் 10th தான் முடிச்சிருக்கேன், நான் படிச்சே ரொம்ப நாள் ஆச்சு தம்பி, அதுக்கு தகுந்தபடி தான் கொஸ்டின் பேப்பர்லாம் செட் பண்ணுவாங்க. அவங்களுக்கும் தெரியும் இல்லையா, ஒரு 10th முடிச்சவங்களுக்கு எந்த அளவுக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுக்கணும் அப்படின்ட்டு. நீங்க வெளியே நின்றுக்கிட்டே ஐயோ எக்ஸாமு, கவர்மெண்ட் எக்ஸாமு அப்படின்லாம் ஒன்றும் பயந்துக்கிற அளவுக்குலாம் கிடையாது.
சும்மா வந்து உட்காந்துக்கிட்டு பேசிட்டு இருக்க கூடாது. வேலை வாய்ப்பே இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு அவங்க கொடுத்துட்டு தான் இருக்காங்க, நம்ம தான் போறதில்லை. இன்னொன்று, இந்த 10th முடிச்சவங்களுக்கு ஒரு தன்னைத்தானே ஒரு இந்த உணர்ச்சி, நம்மளால முடியாது அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது கண்ணா. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பிஇ கிராஜுவேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவன் வந்து ஒரு வருஷம் புக்கவே தொடலை அப்படின்னா கண்டிப்பாக அவனால் வந்து பார்த்தீங்கன்னா ரீகால் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அவனுமே வந்து திரும்ப ரீகால் பண்ணி தான் உள்ளே வரணும். நான் அதுக்காக பிஇ படித்தவங்க கம்மின்னு சொல்ல வரலப்பா, உடனே அதுக்கு ஒரு பிரச்சனை எழுதி விட்றாங்க. நான் சொல்கிறது 10th முடிச்சிருக்கோம், 10th மட்டும்தான் முடிச்சிருக்கோம், எங்களால் எப்படி எழுத முடியும்னா நினைக்க வேணாம். நீங்கள் யாராக இருந்தாலும் 10வது பாஸ் பண்ணியிருந்தா போதும். குரூப் டி அருமையான வாய்ப்பு, 2025க்கு அப்ளை பண்ணி எழுதுங்க. ஸோ எஸ்பிஐ பிஓ பற்றி பார்த்துட்டோம், ரயில்வே குரூப் டி பற்றி பார்த்துட்டோம். அந்த எஸ்பிஐ கிளர்க்கு முடிந்தது. இருந்தாலும் இப்போ இதை பற்றி என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அப்ளை பண்ணியிருப்பீங்க இல்லையா, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இதுலலாம் ஒரு பியூட்டி இருக்கும். இந்த எஸ்பிஐ கிளர்க்காக இருக்கட்டும், ஐ மீன் ஜூனியர் அசோசியேட்ஸ், அதை தான் வந்து கிளர்க்குன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, சில இதெல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட் போடுவாங்க. அதாவது டைரக்டா பாஸ்ன்னு சொல்ல மாட்டான். அந்த வெயிட்டிங் லிஸ்ட்ல கிட்டத்தட்ட ஒரு 1 year 6 month, ஓகே 1 year கழிச்சு ஜாபுக்கு போனவங்களா இருக்காங்க. அதான் அடுத்தடுத்த எக்ஸாம்ல கிளியர் பண்ணாட்டினாலும் இந்த எஸ்பிஐ எழுதி வெயிட்டிங் லிஸ்ட்னு ஒன்று இருக்கும், அதுக்குள்ள போனவங்கலாம் இருக்காங்க. ஸோ விட்டுறாங்க. இதுக்கான கிளாஸஸ் எல்லாமே நம்ம விஸ்டா அகாடமியில இதுக்கான எல்லா கிளாஸஸுமே எடுத்துட்டு இருக்கோம். ஜஸ்ட் நேரில் வந்து இதோட டீட்டெயில்ஸாவது வாங்கிக்கோங்க, எப்போ என்ன ஏது அப்படின்றத பாருங்க. ஏன்னா இப்போ பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் January 20க்கு மேலே இருந்து ஃப்ரெஷ் பேட்சே ஆரம்பிச்சிருவோம் இது எல்லா எக்ஸாமுக்குமே. ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட், ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு அடுத்தது ஒன் டாப்பில் நம்ம முக்கியமான ஆட்கள் எல்லாமே யார் யார், குரூப் 1, 2, 2A, குரூப் 4, ஓகேவா. இதில் மேக்ஸிமம் எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருப்பது இது வந்து ஒரு சிலர் மட்டும். ஏன்னா இதுக்கெல்லாம் பொறுமை வேணும். உடனே இந்த வருஷமே எழுதி இந்த வருஷமேலாம் பாஸ் எல்லாம் பண்ண முடியாது. நானே சொல்கிறேன், இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 1 or 2 years உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணணும். இருக்காங்க ஒரே அட்டம்ப்ட்ல சாதிச்சவங்க இருக்காங்க, பட் நிறைய பேர் இல்லையே, கைவிட்டு விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் இருக்காங்க. பட் விரலை விட அதிகமாக பாஸ் பண்ணாங்கன்னா இதை தான் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, இதுக்கு தான் அதிகமான வேகன்சிஸ் வரும். ஸோ நம்மளும் குரூப் 1 ப்ரிலிமினரிக்கு இப்போ கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அண்டு இவங்களோடவே குரூப் 2, 2A அண்ட் குரூப் 4க்கும் கிளாஸஸ் ஆரம்பிச்சிருவோம் Jan 20 மேல இருந்து. ஸோ அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. மெயினாக குரூப் 4 to 2A இது எல்லாமே வந்து சிங்கிள் அட்டம்ப்ட்ல கிளியர் பண்றதுக்கான வாய்ப்புகள் 90% அதிகம். என்னோட இதுக்கு முன்னாடி வீடியோ போய் பாருங்க, எப்படி குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணணும், அதோட ஸ்ட்ராட்டஜி என்னன்றதை நான் சொல்லியிருப்பேன். பட் இப்போ என்ன இதில் சொல்ல வரேன் அப்படின்னா, குரூப் 4 எப்போ கால்ஃபர் ஆக போகுது, கரெக்டாக 25/4/2025 ஏப்ரல் 25 கால்ஃபர் ஆக போகுது. இந்த வருஷம் பியூட்டியா என்ன அப்படின்னா, எக்ஸாம் டேட்டோடையே கொடுத்துட்டாங்க. பிக் பாஸ்ல சொல்ற மாதிரி ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது, ஓகேவா. நீட்டா கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துட்டாங்க, எக்ஸாம் எப்போ கால்ஃபர் ஆக போகுது, எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ண போறோம். ஸோ குரூப் 4க்கு 25/4/2025, எக்ஸாம் டேட் எப்போ 13/7/2025. ஸோ கேப் பார்த்துக்கோங்க, வெறும் 3 மாதம் தான் இருக்கு. 3 மாதம் கூட இல்லை, 2.5 மாதம் தான் இருக்கு. அதுக்குள்ள நாம ப்ரிப்பேர் பண்ண முடியுமான்னு அதுக்கு தான் முன்னாடி நாங்கள் வர என்கொயரிஸ் எல்லாத்துக்குமே சொல்லுவோம், கண்ணா நீ வந்து இந்த கால்ஃபர் நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணுறதுலாம் வேலைக்கு ஆகாது. ஏன் சொல்லணும், அந்த 2.5 மாதத்துலாம் ப்ரிப்பேர் பண்ணி பாஸ் ஆகி போகிறதெல்லாம் தெய்வ செயல். ஸோ நீ படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன், நான் வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சி ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும், நான் வந்து ஒரு போலீஸ் ஆகணும், நான் வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னா போயிரு, எங்கேயாவது ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு போயிருன்னு நாங்களும் வரோம், எல்லாத்துக்கும் தான் சொல்கிறோம். பாதி பேர் நம்ம சொல்கிறத கேட்டு ஜாயின் பண்ணி படிக்கிறாங்க. இங்கே படித்து நிறைய பேர் போஸ்டிங் வாங்கினவங்களும் இருக்காங்க, ஓகேங்களா. ஒரு சிலர் எங்ககிட்டயே ஒரு சிலர் சார் நான் கொஞ்ச நாள் வீட்டில் படித்தோம், இன்னும் அந்த அளவுக்கு செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணவங்களும் இருக்காங்க. இதெல்லாம் நாங்கள் அனுபவப்பட்டதுனால தானே சொல்கிறோம். ஸோ அதனால படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நல்ல டைம் ஸ்டார்ட் ஆகுது. இப்போலேருந்து ஆரம்பித்தோம்னா கூட நமக்கு கிட்டத்தட்ட 7 மாதம் வரைக்கும் டைம் இருக்கு. ஸோ ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, அதுக்காக தான் இந்த வீடியோ. ரெண்டாவது குரூப் 2, 2A அதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் முடிஞ்ச அடுத்து ஒரு நாள் தான் டைமு, அதுக்கு அடுத்த நோட்டிஃபிகேஷன் இது வந்துடுது. குரூப் 2, 2A எனி டிகிரி ஹோல்டர்ஸ் தாராளமாக எழுதலாம். இந்த டீட்டெயில்ஸ்லாம் முன்னாடியே சொல்லியிருப்பேன், ஓகேவா. இருந்தாலும் நான் திரும்ப சொல்கிறேன், குரூப் 4க்கு
10வது படிச்சிருந்தாலே போதும். ஓகேவா? ஏஜ் லிமிட் வந்து 18ல இருந்து ஆரம்பிக்கும். ஓகேவா? அண்ட் அது பேர் என்னது, ஏஜ் லிமிட் இது வந்து ஏஜ் கேட்டகரி ஸ்டார்ட் ஆகுறது 18ல இருந்து. டிகிரி முடிச்சவங்களுக்கு நோ ஏஜ் லிமிட். பட் டிகிரி முடிக்காதவங்களுக்கு 10வது தான் படிச்சிருக்கன்றவங்களுக்கு 40 வயது வரைக்கும் மட்டும்தான். அதே தான் இங்கேயும். இங்கே வந்து டிகிரி முடிச்சவங்க மட்டும்தான் அப்ளையே பண்ண முடியும். எது? குரூப் 2 2A வந்து டிகிரி முடிச்சவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் 18ல இருந்து. ஏன்னா ஆல்ரெடி டிகிரி முடிச்சிட்டீங்க, உங்களுக்கு நோ வயது வரம்பு. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக பார்க்க முடியாதுன்னா அட்லீஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த டேட்டெல்லாம் அதை எடுத்து வச்சு அப்பப்போ பார்த்துக்கோங்க. அடுத்தது முக்கியமானது குரூப் 1 ஏப்ரல் 1ஆம் தேதியே வருதுப்பா நோட்டிஃபிகேஷன் டேட்டு. எக்ஸாம் டேட்டு 13/6 ஜூன், இதெல்லாம் ஜூலையில். ஓகேங்களா? ஸோ இது மறந்துட்டோம்ல. குரூப் 2 2A வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 28 எக்ஸாம். இதுக்கும் பார்த்தீங்கன்னா அதே 2.5 மாதம் தான் டைமே கொடுக்குறான். ஸோ ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கிறவங்க இப்போலேருந்து ஆரம்பிச்சுக்கோங்க டிஎன்பிஎஸ்சிக்கு, அவ்வளோதான் சொல்லுவேன். அப்புறம் கடைசியில் உட்காந்து எழுதிட்டு நான் அவ்வளவு படித்தேன் இவ்வளவு படித்தேன் இந்த தத்தகா புத்தகம்லாம் பேசக்கூடாது. கடைசி நேரத்தெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதெல்லாம் வேலைக்கே ஆகாது. படிக்கிறதா இருந்தால் முன்னாடியே இப்போலேருந்தே ஆரம்பிச்சிடுங்க. இப்போ ஒன்றும் நமக்கு ஒன்றும் வேலை இல்லை. ஐ மீன் டிகிரி முடித்தவங்களுக்கு படிச்சுதான் ஆகணுன்னு இருக்கவங்களுக்கு உட்காந்து படிங்க. அதாவது நான் ரகடாலாம் சொல்லல, ஃபேக்டை சொல்கிறேன். எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். அதுக்கடுத்து மெயின் உள்ள வருவோமே, நம்ம எஸ்ஐ அண்ட் போலீஸ். மிக 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 ரொம்ப நாள் காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு வேகன்சி இதுக்கு தான். ஸோ எஸ்ஐக்கு 1453 வேகன்சி கேட்க போகிறாங்க. அண்ட் ஏஆருக்கு 649 வேகன்சி. அண்டு டிஎஸ்பினா டிஎஸ்பி இல்லை, பிசிக்கு 117 வேகன்சி கேட்க போகிறாங்க. ஸோ இது எல்லாம் பார்த்தீங்கன்னா 2025 பெருசாக எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? கண்டிப்பாக இது கால்ஃபர் ஆகும். இது இல்லாமல் பள்ளி கல்வித்துறை ஆசிரியர்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு இவர் நம்ம எஜுகேஷனல் மினிஸ்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு இந்த வருஷம் அவங்களுக்கும் கால்ஃபர் இருக்குன்னு. அண்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இது இல்லாமல் டிஎன்பிஎஸ்சியில் ஏஇ வேறு இருக்கு இல்லையா? டிஎன்பிஎஸ்சி ஏஇ. இந்த டிஎன்பிஎஸ்சி ஏஇல நம்ம யாருக்கு எடுக்கிறோம் அப்படின்னா EEE, இசிஇ அண்டு மெக்கானிக்கல், இவங்களுக்கான அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்டிங்க்கு நம்ம கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். டிஎன்இபி, ஏஇ, அப்புறம் அந்த ஹைவே டிபார்ட்மெண்ட், இது எல்லாத்துக்குமே போத் டெக்னிக்கல் ஜென்ரல் ஸ்டடீஸ் எல்லாமே டிஎன்பிஎஸ்சி ஏஇக்கு எடுக்கிறோம். இது வந்து 7வது மறந்துடாதீங்க. ஏன்னா இதுவும் கால்ஃபர் விட்டுட்டான், மேனுவல் பேனர்ல கொடுத்துட்டான். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்க. இதெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட், டிஎன்பிஎஸ்சி, ஏஇ, எஸ்ஐ, போலீஸு, இதெல்லாம். இதுக்கு அடுத்தது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் நான் அப்போதே சொல்லியிருந்தேன், எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். ஒரு மூட்டை கட்டி தூக்கிட்டு போகலாம்ப்பா, புரியுதுங்களா? அவ்வளோ வேகன்சி கொடுத்து வச்சுருக்காங்க. தோஸ் ஆர் ப்ரிப்பரிங் ஃபார் இந்த சிஹெச்எஸ்எல், சிஜிஎல், எம்டிஎஸ் அண்ட் ஜிடி. ஸோ இது எல்லாம் இன்னும் இதுக்கு அடுத்து இருக்க டெல்லி போலீஸ் அது இதுன்னு இந்த அதெல்லாம் சொன்ன இல்லையா, மூட்டை கட்டி தூக்கிட்டு போகலாம் எஸ்எஸ்சி. ஸோ 2025 தோஸ் ஆர் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் த கவர்மெண்ட் ஜாப், ப்ரிப்பேர் நவ் இட் செல்ஃப். அதுக்காக தான் இந்த மெயினாக இந்த வீடியோவே. ஸோ டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, பொங்கல் ஒரு 3 நாள் 4 நாள், ஓகேவா? எவ்வளவு உங்களால் வந்து என்ஜாய் பண்ண முடியுமோ என்ஜாய் பண்ணிக்கோங்க. உங்கள் வீடு வாசல், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், அவங்களோடலாம் எவ்வளோ உங்களால் என்ஜாய் பண்ண முடியுமோ என்ஜாய் பண்ணிக்கோங்க. பட் ஆஃப்டர் 16, 14, 17ஆம் தேதிக்கு அப்புறம் இதை மறந்துடாதீங்க ராஜா. இதுதான் ரொம்ப 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 முக்கியம். அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு நான் எதை ப்ரிப்பேர் பண்ணல அதை ப்ரிப்பேர் பண்ணல அப்படின்னு சொல்றதுல எந்த விதமான யூஸும் கிடையாது. ஸோ அண்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, Jan 20 இருந்து இங்கே நம்ம விஸ்டா அகாடமியில் ஃபார் ஆல் தீஸ் கோர்சஸ், எல்லா கோர்ஸும் ஒரே கிளாஸ்லாம் வச்சு எடுக்க மாட்டோம். பேங்கிங்க்கு தனியாக இருக்கும், ரயில்வே தனியாக பேட்ச் போகும், அதுக்குன்னு தனித்தனி ஃபேக்கல்ட்டிஸ் இருக்காங்க. பேங்கிங்னா பேங்கிங் எடுக்கிறவங்களுக்கு, அண்டு ஆல்ரெடி கிளியர் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, ஐ மீன் இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டு ரிட்டன் எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணிட்டு ஒரு 2-3 வாட்டி கிளியர் பண்ணிட்டு அந்த மாதிரியான ஃபேக்கல்ட்டிஸ் தான் இங்கே கிளாஸ் எடுக்கிறாங்க. அண்டு எம்எஸ்சி அண்ட் பிஹெச்டி முடித்த ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் ட்ரைனர்ஸும் இங்கே இருக்காங்க. ஸோ மென்டார்ஸ் பற்றி கவலைப்படாதீங்க, எல்லாருமே ஃபுல் டைமாக இங்கேயே தான் இருப்பாங்க. ஏன்னா எங்களுக்கு தேவை உங்களோட டைமை ஒதுக்கி இங்கே கொடுத்தீங்க அப்படின்னா இதில்
ஐ மீன் நான் போலீஸ் தான் ஆகணும், நான் வந்து குரூப் 1 தான் ஆகணும், குரூப் 2, 2A, குரூப் 4 என்ன நீங்க ஆகணும்னு விருப்பப்படுறீங்களோ அதுக்கு உங்களோட உறுதுணையாக விஸ்டா அகாடமி கண்டிப்பா இருக்கும். ஏன்னா இவ்வளோ பேசுறோம், உங்களுக்கு கண்டிப்பா ஒரு போஸ்டிங் வாங்கி தராமல் நாங்கள் வெளியே அனுப்ப மாட்டோம். ஓகேங்களா? ஸோ மீண்டும் 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 சொல்றது அதுதான். ஹாப்பி பொங்கல் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் என்டேவர். ஐ மீன் நீங்க எதிர்பார்க்குற விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு நாங்களும் வேண்டிக்கிறோம். பட் அதுக்கு வேண்டுதல் மட்டும் பட்டாது, நாங்க வேண்டிக்கிறோம், நீங்க முயற்சி செய்ய ஆரம்பிங்க. வாங்க சேர்ந்து முன்னேறலாம். உங்களை சேர்ந்து நாங்களும் உங்களை சேர்த்து முன்னேற்றி விடுறோம். நன்றி, வணக்கம்.